ஒரு வடிச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு கொஞ்சமாக கடுகு, ஒரு 4 வெந்தயம் சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்குது, வெந்தயம் செவந்துச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டும் வெங்காயமும் செவந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த டைம்ல 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து புளி கம்மியாக ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு தக்காளி கூட நீங்கள் சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம். தக்காளி கம்மியாக போட்டிங்கன்னா புளி கொஞ்சம் அதிகமாக விட வேண்டியிருக்கும். நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி மேஷ் ஆகணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4-5 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பொட்டுக்கடலை கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி வந்துட்டு நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் தக்காளி. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு 2 முருங்கைக்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம இதை போட்டுக்கலாம். இது இதோட சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ இந்த காயெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் இதை வந்துட்டு வதக்கிப்போம். இப்போ இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அது ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து போகிறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விடுவீங்களா. எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை இதில் விட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்து போட்டிங்கன்னா புளியை வந்து குறைச்சிக்கலாம். இந்த புளியே இல்லாமல் வெறும் தக்காளியே நிறைய போட்டு கூட நீங்கள் இந்த கிரேவி செய்யலாம். ஒரு சிலர் புளி ஒத்துக்காமல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் முந்திரி விழுதும் சேர்த்திடலாம். இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தண்ணியை இதில் சேர்த்திடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம இந்த காயெல்லாம் நல்லா வேக வைக்க போகிறோம். வேகட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சு இந்த காயெல்லாம் நல்லா வேக வரைக்கும் நம்ம வேக வச்சு போகிறோம். ஒரு 6-7 நிமிஷம் ஆகும் இந்த காயெல்லாம் சேர்ந்து நல்லா வேகிறதுக்கு. வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆச்சு, நம்ம காயெல்லாம் போட்டு வச்சு இப்போ வெந்திருக்கும், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமிங் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். நீங்கள் எவ்வளோ பெரிய காய் போடுறீங்க அது பொறுத்து. கொஞ்சம் முத்தலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் அதிக நேரம் கூட ஆகும். இதெல்லாமே பிஞ்சதுனால நல்லா வெந்துடுச்சு பாருங்க. நல்லா எண்ணெய் தெளிஞ்சிடுச்சு. நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்விங் டிஷ்க்கு மாற்றிடலாம். இந்த சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.